வணக்கம். நான் பார்த்தி சமைத்தேன் அன்னபூர்ணி. இந்த பஞ்சாப்லேருந்து வாங்கின அந்த வடகத்தை வச்சு எனக்கு மோர் குழம்பு மாதிரி பண்ணிடலான்னு முதல்ல அந்த வடகத்தை எடுத்து இங்கே இது மாதிரி பொடி பண்ணிட்டு, பொடினா பொடி இல்லை, இங்கே பண்ணியிருக்க மாதிரி ஒன்றும் பாதியமாக பண்ணணும். அதை எடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும். அவள் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாள், ஆனால் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கரியக்கூடாது, ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துன்ட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை நான் உரல்லையே போட்டு கொஞ்சம் பொடிச்சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பாக்கி இருந்தால் சரி, பாக்கி இல்லைன்னா கொஞ்சம் கூட எண்ணெயை விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேணால் நீங்கள் வத்த மிளகாயும் போட்டுக்கலாம். அதை போட்டு வதக்கிக்கணும். இப்போ கடுகு, அந்த ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாயும் போட்டாச்சு. அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டு வதக்கிக்கணும். அது கொஞ்சம் லேசாக வதங்கின அப்புறமா நம்ம அந்த தனியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வச்சுருக்கேன், இதையும் 2 போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கணும். அப்புறம் இதில் 1 டம்ளர் தண்ணியை விட்டுட்டு அந்த வடகத்தையும் அது கூட சேர்த்துன்ட்டு அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா அந்த வடகம் வேகிற வரைக்கும் வச்சுக்கணும். அப்புறம் இதில் மஞ்சள் பொடியும், கொஞ்சம் மிளகா பொடியும், தனியா பொடி இதெல்லாம் போட்டு, ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு அது கூட சேர்த்து கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லா பொடியும் ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணின அப்புறம் இந்த வடகம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது அதை கையால் நம்ம அமுக்கி பார்த்தா அது நல்லா நசுங்கணும். இல்லைன்னா அது கொஞ்சம் கடக்குன்னு இருக்கும். அதனால அது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 லிட்டர் மோர் எடுத்துக்கணும். நல்லா ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை நல்லா மசக்கிக்கணும் நம்ம மத்தால். இப்போ இந்த தயிர் நல்லா மசக்கி எடுத்தாச்சு. இதில் ஒரு பெரிய ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது கடலை மாவு எடுத்து இதுக்குள்ளே போட்டு அதுலேயும் கட்டாக்கடைசல் இல்லாமல் நல்லா நம்ம அதை இலக்கிக்கணும், ஸ்டர் பண்ணிக்கணும். இதுக்கும் 2 உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டு கடலை மாவை தயிரில் போட்டு நல்லா முதல்ல இலக்கிக்கணும். இதுக்கும் 2 உப்பு போட்டுக்கணும். வேணால் நீங்கள் கலர் வேணும்னா மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இந்த பொடியை கடலை பொடியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதில் இந்த மத்தலை கூட அதுக்கப்புறமா நம்ம ஜலத்தை போட்டு அதில் ஒட்டின்னு இருக்கிற தயிரை கூட எடுத்துடலாம். ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. நான் எடுத்து இந்த கடலை மாவு எல்லாத்தையுமே போடலை, ஏன்னா எனக்கு ஏற்கனவே இது நல்லா திக்காக இருக்க மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இதில் நல்லா தண்ணியை விட்டுக்கணும். தண்ணியை விட்டு கொஞ்சம் அந்த நீர்க்க பண்ணிட்டு நம்ம வடியம் போட்டிருக்கோம் இல்லையா, அது கையால் அமுக்கி பார்த்தா அது நல்லா நசுங்கினாக்கா வேந்துடுத்துன்னு அர்த்தம். அது கூட இந்த நம்ம மசக்கி வச்ச தயிரையும் விடணும். விட்டுட்டு கை விடாமல் இலக்கின்றே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் தயிரையும் அது கூட ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேஸை சின்னதாக்கிட்டு இலக்கின்றே இருந்தேன். நல்லா இலக்கினப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தப்புறம் அதை நிறுத்திட்டாக்கா அது கொஞ்சம் மேலே கொதி வரும். அந்த கொதி வர வரைக்கும் நம்ம அந்த மோரை விட்டுட்டு அதை நல்லா இலக்கணும். நீங்கள் இலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், இந்த வடையத்தை நசுக்கி பார்த்த கையில் வேந்திருக்கான்னு. இது கொஞ்சம் ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம நிறுத்திடலாம். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு, ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு மிளகா பொடியை போட்டு 2 தண்ணி விட்டுட்டு அதை மேலே நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம ஃபுட் இப்போ ரெடி ஆகிடுது. இதுதான் அந்த மோர் குழம்பு, வடிய மோர் குழம்பு. இது வெஜிடபிள் சாலட், இது வெண்டைக்காய் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி சமையல். இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் அ லாட். I will meet you in my next video.